வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க அந்த ஒரு அப்வர்டு ட்ரெண்டை வந்து இன்றைக்கி ரெஸ்யூம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி வந்து எஃப்என்டோ என்ன சொல்கிறது தேர்ஸ்டே எஃப்என்டோ க்ளோசிங் ப்ளஸ் குளோபல் கியூஸில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இவ்வளோ இருந்துமே அதையெல்லாம் தாண்டி இன்றைய தினம் சந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகள் அதிகரித்து 29,591.95 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு பையிங் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி அக்ராஸ் ஆல் த செக்டார்ஸில் வந்து விட்னஸ் ஆகிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 1330, டிக்ளைன்ஸ் 1164, மேலும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்றைக்கி பெட்டராக பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ப்ராடர் மார்க்கெட் எகெயின் பையிங் ஆக்டிவிட்டியை பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ பேங்க், மீடியா அண்ட் எனர்ஜி இன்றைக்கி ஒரு டாப் கெய்னர்ஸ். மறுபுறம் ஆட்டோமொபைல் அண்ட் ஃபார்மா, மெயினாக ஆட்டோ வந்து இந்த டேரிஃபில் வந்து எகெயின் ட்ரம்ப்போட ஆதிக்கத்தினால ஆட்டோமொபைல் ஒரு வீழ்ச்சியை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. ஆனால் ஆட்டோமொபைலை பொறுத்தவரை ஆட்டோமொபைல் ப்ளஸ் ஆட்டோ ஆன்சிலரியில் இந்தியாவிற்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்காது என்பதனை இன்றைய தினம் காலையில் மோர்கன் ஸ்டான்லியே கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஃபார்மாசூட்டிக்கலுக்கும் பெரிய பாதிப்பு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இரண்டுங்கிறதுல ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி டாப் கைனஸ் ஸ்டாக்ஸில் பார்க்கும் பொழுது ஹீரோ மோட்டோகார்ப், பஜாஜ் ஃபின்சர்வ், தென் இண்டூசின் பேங்க், அதானி என்டர்பிரைசஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகளில் பார்த்தோன்னா டாடா மோட்டார்ஸ், சன் ஃபார்மா, ஏஷியர் மோட்டார், பாரத் ஏர்டெல், தென் கோட்டக் பேங்க் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் கோல்டு பார்த்தோன்னா இன்றைய தினம் 631 ரூபாய் அதிகரித்து 88,263, சில்வர் வந்து 942 ருபீஸ் அதிகரித்து 1,422, குரூட் ஆயில் 26 ரூபாய் குறைந்து 5,970 மணியமாகி கொண்டிருக்கிறது. நார்மலாக இந்த இடிஎஃப்பில் வந்து கோல்டு இடிஎஃப்பை பற்றி 2 நாள் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைய தினம் பார்த்திங்கனாக்க சில்வர் இடிஎஃப்பில் பார்த்திங்கனாக்க ஒரு மாதிரி ஒரு ஷைன், கேச்சிங் த ஷைன், அதாவது மக்கள் வந்து அந்த இடிஎஃப்பில் முதலீடு செய்வதனை ஆரம்பித்துள்ளார்கள் என்ற தகவலும் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைக்கி வந்து கீ டேட்டா பார்த்தோம்னாக்க ட்ரேடு வார்னால் பார்த்தோன்னா ஏஷியன் பேக் எல்லா கண்ட்ரிஸும் வீழ்ச்சி அடைந்திருக்கு எக்ஸப்ட் இந்தியா. ஸோ மார்க்கெட் ஏறுவதற்கு முக்கிய காரணங்களில் வந்து FY26 வந்து இன்ஃப்ளேஷன் ஃபர்தராக குறையக்கூடும் மற்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபர்தராக குறையக்கூடும். இந்த 2 விஷயங்களும் மேக்ரோ லெவலில் ஒரு பெட்டர் இன்புட் கொடுக்கறதுனால நமது மார்க்கெட் வந்து ஒரு சென்டிமெண்ட் மொமெண்டம் பேஸ்டு ஆக்டிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐனுடைய ஃப்ளோவும் கடந்த 2-3 தினங்களாக காணப்படுகிறது. ஸோ இதுவும் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். அதுபோல் மோஸ்ட் ஆக்டிவ் வால்யூம்னு பார்த்தோன்னா ஐடியா, ஜொமேட்டோ அண்ட் எஸ் பேங்க். தென் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னாக்க இன்றைய தினம் ஜேபி கெமிக்கல்ஸ், கேலக்ஸி, தென் பலக்டெக் செக்யூரிட்டிஸ். ஸோ ஜேபி கெமிக்கலை பொறுத்தவரையிலையும் அவங்க வந்து ஒரு பிளாக் டீல் பண்ணுறாங்க, அதனால் அது வந்து அதிகமாக ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி பிஎஸ்சி ஷேர் வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பங்குலையும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வால்யூம் இருந்தது என்று சொல்லலாம். மேலும் இந்த தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், தென் ஜேபி கெமிக்கல் இது ரெண்டுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. சந்தைகளை பொறுத்தவரை இந்த 23,600 பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்ட்ராங் ஒரு லெவல், ஒரு மிட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புட்கால் ரேஷியோ வைத்து 23,500ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். இதுலேருந்து மேலே போச்சுனாக்க 23,800க்கு மேலே மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் பெட்டராக இருக்கும். அதுபோல் கீழே பார்த்தோன்னா 23,500 பார்த்தோன்னா நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் கால் அண்ட் புட் பிட்வீன் 23,500 to 23,600 இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் தான் நாளைய தினமும் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நாளைய தினம் வந்து இயரோட கடைசி நாளுங்கிறதுனால பெரிய ஆக்டிவிட்டி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடும். இருந்தாலும் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் இயர் அண்ட் டே. வணக்கம்.